எல்லாரும் கரங்களை தட்டி பார்த்து வந்து ஓபன் பண்ணலாம். Thank you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்தியான நேரம் சிறுகுடலும் பெருகுடலும் சண்டை போடுற நேரம் இருந்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். வராது மீட்டிங் முடிக்கலாம், 5 மணிக்கு லஞ்சு சாப்பிடலாம். ஹல்லேலூயா. நல்லவே நாளில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு யதார்த்தமான ஒரு சந்திப்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நானும் அருமையான ஜெஸ்வின் அவர்களும் என் மனைவி கேட்டேன், எப்படிப்பா பிரதர் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொதுவா மற்ற ஆட்கள்கிட்ட சிஸ்டர் அழகா நிறைய ஷேர் பண்ணாங்க. நான் இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்போசிட். நாங்கெல்லாம் ரொம்ப ரிசர்வ் டைப் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம் மட்டும்தான் தெரியும், 2வது வேத வாசிப்பு தெரியும், 3வது பிரசங்கம் பண்ண தெரியும். இதை விட்டா உலகத்துல பக்கத்து வீட்டுக்காரர்களும் அதிகம் பேச மாட்டேன் நான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஜஸ்பின் அவர் ஒரு நாள் திடீர்னு அவருடைய நோட்டீஸ் பார்க்கும்போது சில கரெக்ஷன் இருந்துச்சு. அப்போ மெசேஜ் போட்டேன் பிரதர். அவர் உடனே என்ன பண்ண கால் பண்ணாரு, பேசினாரு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வச்சதுக்கப்புறம் அதிகம் பேசல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு. போனப்போ உண்மையாவே அவர் எதுக்கு விட நான் ஒரு சின்ன ஒரு அந்த ஃபெல்லோஷிப் ஆண்டு கொடுத்தாருன்னா, அவரோட மினிஸ்டருடைய நேம் என் டைம் லேபரர்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுதான் எங்களுடைய தரிசனம். ஹல்லேலூயா. அதனாலதான் நாங்க எப்பவுமே ஒரு விசுவாசியை விசுவாசியா பார்த்துட்டா அது ஊழியம் கிடையாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அந்த கண்ணோட்டத்துல மிஷினரிகளா ஒரு காலத்துல ஊழியம் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்குலாம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு எல்லாருடைய கண்களை அப்படியே குருடாக்கி வச்சுட்டான். இல்ல இவங்கெல்லாம் அப்படியே இருந்தாதான் நீ வளர்ந்து நீ உன் பிள்ளை உன் சந்ததி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சிலர் கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றி வச்சுட்டான். ஆனா அது சரியானதல்ல. இருக்கும் பொழுதே இயேசுனார் 3 வருஷத்திலேயே 12 ஊழியக்காரர்ல நல்லா உருவாக்குனார். ஹல்லேலூயா. எதில் இருக்கிற கிராமத்துக்கு போகணும்னு அனுப்பி விட்டாரு, ஊழியம் பண்ண வச்சாரு. அவங்க மூலமா அற்புத அடையாளம் நடக்கிறத ஆண்டவர் அவங்களே வாயில சொல்ல முடியாது கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதனால கூடி வந்திருக்க எல்லாருமே கர்த்தருடைய பிரதான ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரதானமான ஊழியக்காரன். கர்த்தர் உங்களுக்கு வல்லமையான காரியம் நடத்திப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் கிடையாது. ஆகினால பெண்கள் அந்த காலத்துல எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஹல்லேலூயா. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு சொல்லிட்டு அவன்லாம் என் கையில மாட்டினானா பிரியாணி போட்டுடலாம். ஹல்லேலூயா. நல்லவர். ஆகினாலே எங்களுடைய பாரம் எல்லாம் ஏதோ 2000 வருஷம் நாங்க உலகை பிடிச்சி குத்தி 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 இந்தியாவில் 5% தான் கிறிஸ்துவ மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா பெண்கள் நீங்க எழும்புனீங்கன்னா கிராமங்கள்லாம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய பார்வையில நான் கொஞ்சம் வேதம் ரொம்பலாம் கிடையாது. என் ஊழியம் ஆக்சுவலி வேற. ஆனா நம்ம இப்ப போற இடத்துல எல்லாருமே வேற மாதிரி இன்ட்ரோ பண்றாங்க. ஆக்சுவலி ஐ எம் நாட் அ பைபிள் காலேஜ் டீச்சர். சரிங்களா. நான் 22 வருஷம் ஒரு பிரசங்கியா இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தாரு, பிரசங்கம் பண்ணணும், ஊழியலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுலதான் ஆண்டவர் டீச்சிங் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. கடைசியில என் பழைய வாழ்க்கைய மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால இப்ப போற இடத்துல எல்லாம் இதுதான் கேட்கறதுனால நான் சொல்றேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. அதனால என்னுடைய பாரம் எல்லாம் சபைகள் எழுப்புதல் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கு எழுதி நல்ல ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. அப்படிதான் 20 வருஷமா நம்ம போராடி எவ்வளவு சபையில் ஆண்டு கூட்டிட்டு போனாரு. தமிழ்நாட்டுல எண்ணற்ற நான் கால் மிதிக்காத டினாமினேஷனே கிடையாது. ஆண்டு அப்படியா என்னை கொண்டு ஆண்டு கூட்டிட்டு போனாரு. தீவுகளுக்கு கத்தர் கொண்டு போனாரு. ஐலாண்ட்ஸ்ல ஆண்டுடைய மகிமையை கத்தர் நான் பார்க்க ஆண்டு உதவி செய்தாரு. ஆனால் என்ன ஒரு பெரிய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. என்னன்னா சபைகள் சத்தியத்தை வாங்கிச்சு உயிர்ப்பிக்கப்பட்டது, ஆனால் எழுந்து செயல்படல. ஏன் கேட்டீங்கன்னா நல்ல லீடர்ஸ் பவுல் எழுதுறாரு பாத்தீங்களா, உங்களுக்கு நிறைய நல்ல உபாத்திய நிறைய பேர் இருக்காங்க, நல்ல தகப்பன்மார் உங்களுக்கு இல்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டு எனக்கு கொடுத்த 2022 ஆண்டுட்டு நான் ஜோம் எடுத்த ஆண்டவரே உங்களுடைய ஊழியருக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்ப அடுத்து என்ன ஆண்டவர் நான் பண்ணணும்னு சொல்லி 2022 மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஜோம் பண்றேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ அநேக சபைகளை ஸ்தாபிப்பேன்னு கத்த சொன்னார். ஹல்லேலூயா. ஐயோ இருக்கிறே 1ஆம் நம்பர் தொல்லை பிடிச்ச வேலை இந்த சபை ஓடினான். ஹல்லேலூயா. எனக்கு 5 விரல மாதிரி 5 விசுவாசியும் வித்தியாசமா இருக்கும். இதை கட்டி மேய்க்கிறது பெரும்பாடு. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு ஆண்டு கொடுத்து ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அது முதல்ல சொல்லிடுறேன், எனக்கு ஒரே ஒரு மனைவி தான் உண்டு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பிள்ளை தான் உண்டு, ஒரே ஒரு பைக்கு, ஒரே ஒரு வாகனம். ஹல்லேலூயா. அதனால பெரிய வீடுல சின்ன வீடு தான் இருக்குது. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு அல்லேலூயா. நீ அந்த வீடு நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. இப்படியா இருக்கும் ஆண்டவர் வார்த்தை எனக்கு வந்த பொழுது நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவர் எப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே பண்ண நானே உன்ட்டு அனுப்புவேன் ஆண்டவர் சொன்னார்.
சொன்னபடியே பாத்தீங்கன்னா நான் 2009 நான் டீச் பண்றேன். நான் முதல்ல டீச் பண்ண இடம் பாத்தீங்கன்னா இந்த படப்பையில பக்கத்துல கீழ் படப்பையில ஜேக்கப் கார்டன்ல நான் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுல கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஒரு அம்மா, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கள் எடுக்கப்பட்டவங்க. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரத்தை ஆண்டவர் அவங்க உள்ளத்துல போட்டாரு. அன்னைக்கு அவங்க போன சபைகள் எல்லாமே அதை பத்தி சொல்லும்போது சபை உயிர்ப்பிக்கப்பட்டு நிறைய வாலிபெல்லாம் அவங்க அனுப்பி விட்டாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. காலப்போக்குல பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியல, பணம் வந்துச்சு, அது இது எல்லாம் உள்ள வந்து இன்னைக்கு துர் உபதேசத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களை பத்தி பேச டைம் இல்லை. இருந்தாலும் ஒரு காலத்துல நாங்க இங்க வந்து சென்னையில் அண்ணா நகர்ல இருந்து நாங்க பைக் எடுத்து வந்து ஒரு பைசா எனக்கு காணிக்க கிடையாது. எங்க பணத்தை எல்லாம் போட்டுட்டு இங்க இருக்கிற தங்கி இருக்கிற வாலிபர்களுக்கு நாங்க காசு போட்டு அவங்க சாப்பிட வச்சு பர்சனல் சில நீடை சந்திக்க வச்சு அவங்க எப்படியாவது உருவாக்கணும்னு சொல்லி வட இந்தியாவுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அநேக பிரயாசப்பட்டோம். ஆனா அந்த ஊழியருக்கு பிசாசு வேற மாதிரி கொண்டு போயிட்டான். இன்னைக்கு அது டாபிக் அல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப நான் அந்த டீச்சிங் மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் விட்டுட்டேன். என்னன்னு கேட்டேன், எனக்கு ஆண்டு அது மேல ஒரு கொடுக்கல. அப்புறம் 2014 இருந்து ஆண்டவர் முடியும் அந்த ஊழியர் எடுக்க ஆண்டு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஆனா 2002 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற சபைகளுக்கு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை கொடுத்து உயிர்ப்பிக்கிற ஒரு நல்ல ஊழியர் கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. அல்லேலூயா. பிரியாணியில கறி இருந்தாதான் பிரியாணி நல்லா இருக்கும். வெறும் கறி மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அல்லேலூயா. அதுல ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு சுவிசேஷகனாக, நல்ல ஒரு வேதாகம போதிக்கக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதுல உண்மையா இருக்கிறதுனால ஆண்டவர் சபையில ஸ்தாபிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா.